بسم الله الرحمن الرحيم ويا قوم ما لي أدعوكم إلى النجاة وتدعونني إلى النار تدعونني لأكفر بالله وأشرك به ما ليس لي به علم وأنا أدعوكم إلى العزيز الغفار. இந்த ஆயத்துகளை பற்றி வியாழக்கிழமை உங்களுக்கு முன்னால் சில விளக்கங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அந்த தொடரிலே இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் சில விளக்கங்கள். ஃபிரௌனுடைய சமுதாயத்தை சேர்ந்த மூமினான மனிதர், அவர் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார். அந்த உபதேசத்திலே அவர் சொன்ன வார்த்தைகள், நான் உங்களை ஏகத்துவத்தின் பக்கமாக, அல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுவின் பக்கமாக, அவனை வணங்கச் சொல்லி உங்களை நான் அழைக்கின்றேன். நான் உங்களை அல்லாஹ்வினுடைய ரசூலை உண்மைப்படுத்துங்கள் என்று உங்களுக்கு நான் தாவத்து கொடுக்கின்றேன். ஆனால் நீங்கள் என்னை குஃப்ரு செய்ய சொல்லி, ஷிர்க்கு செய்ய சொல்லி நீங்கள் தாவத்து கொடுக்கிறீர்கள். நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? நான் மடையனாக ஆகிவிட வேண்டும், ஆதாரமே இல்லாமல் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நான் மாறு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுடைய தாவத்துக்கும் என்னுடைய தாவத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. நான் உங்களை அல்லாஹ் தஆலாவின் பக்கமாக நான் கொண்டு போக நினைக்கின்றேன். அந்த அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவன், மகா பெரியவன். அவனிடத்திலே யாரும் தௌபா செய்தால் அந்த தௌபாவை அவன் கபூல் செய்யக்கூடியவன். இஸ்திக்ஃபார் செய்தால் அந்த இஸ்திக்ஃபாரை அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். லா ஜரமா என்றால் சந்தேகமே இல்லாமல் அப்படிங்கிற அர்த்தம்தான் அதற்கு. உண்மையாக, மெய்யாக, சந்தேகமே இல்லாமல் அந்த அர்த்தம் லா ஜரம என்ற வார்த்தைக்கு கிடைக்கும். அதாவது உண்மையான உறுதியான விஷயம். நீங்கள் எதன் பக்கமாக என்னை அழைக்கின்றீர்களோ, அன்னமா ததுஊனனி இலை, எதன் பக்கமாக என்னை நீங்கள் அழைக்கின்றீர்களோ, விக்கிரகங்களின் பக்கமாக, அல்லாஹ்வை தவிர உண்டான மற்றவைகளை வணங்க சொல்லி சொல்லுகிறீர்களே, அவைகளால் தீன் துனியாவினுடைய எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்களுக்கு துனியா ஆகிரத்திலே எந்த விதமான சக்தியும் இல்லை. யாருக்கும் எந்த லாபமும் கொடுக்க முடியாது, யாருக்கும் எந்த நஷ்டமும் அந்த தெய்வங்களால் கொடுக்க முடியாது. யாரை நீங்கள் அழைக்கின்றீர்களோ தெய்வம் என்பதாக நினைத்து, அவைகள் நீங்கள் அழைக்கும் அழைப்பை கேட்பது கிடையாது. அப்புறம் எங்கே அவர்கள் உங்களுடைய அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு? துனியாவிலும் இல்லை, ஆகிரத்திலேயும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுவான், வமன் அதல்ல மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹ், அவனை விட பெரிய வழிகேடன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை அவன் அழைக்கின்றான், மற்றவர்களிடத்திலே அவன் பிரார்த்திக்கின்றான். கியாமத் வரையிலும் அவர்கள் கேட்க போகிறது கிடையாது. அவர்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. யார் தன்னை அழைக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. கியாமத் நாள் வரையிலும் அவர்கள் கேட்க போகிறது கிடையாது. கியாமத்துடைய நாளிலே தன்னை அழைத்தவர்கள், அவர்களுக்கு அந்த தெய்வங்களே அதுவே விரோதிகளாக, அதுவாக, விரோதியாக அவைகள் ஆகிவிடும். யார் யாரெல்லாம் அவர்களை வணங்கினார்களோ அதையெல்லாம் அவைகள் மறுக்க ஆரம்பிச்சோ. நீங்களாம் எங்களை வணங்கவே இல்லைப்பா அப்படி சொல்லும். நீங்கள் அந்த தெய்வங்களை நீங்கள் பிரார்த்திக்கிறீர்கள் தெய்வங்களிடத்தில், அதை அவர்கள் கேட்பது கிடையாது. ஒருவேளை அவர்கள் கேட்பதே கிடையாது. ஒருவேளை அவர்கள் கேட்டுவிட்டாலும் கூட அவர்கள் கேட்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த துவாவை அவர்களால் கபூல் செய்ய முடியுமா? அதுவும் முடியாது. கேட்பதும் கிடையாது. ஒருவேளை கேட்டாலும் அதை அவர்களால் கபூல் செய்யவும் முடியாது. ஃபிரௌனுடைய கூட்டத்தை சேர்ந்த அந்த மூமினான மனிதர், அவர் சொன்னார், நாமெல்லாம் எங்கே போக போகிறோம்? அல்லாஹ் கிட்ட தான். வண்ண மரத்தனா இலல்லா, நம்முடைய மீளும் இடம் அது அல்லாஹ் தஆலா இடத்திலே தான் இருக்கின்றது. அங்கே போனதுக்கு அப்புறமேல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் செய்த காரியங்களுக்கு அல்லாஹ் அதுக்குண்டான கூலியை கொடுப்பான்.
நல்லது பண்ணால் நல்லது கொடுப்பான், கெட்டது பண்ணால் கெட்டதை கொடுப்பான். யார் வரம்பை மீறுகிறார்களோ, அல்லாஹ்வோடு மற்றவர்களை இணையாக்குகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்திலே கொண்டு போய் சேர்ப்பான். இன்னைக்கு நான் பேசுகிற இந்த வார்த்தை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் வெகு சீக்கிரத்திலே நான் சொல்லுவது உண்மை, சத்தியம் என்பது உங்களுக்கு புரிய வந்து விடும். ஃபஸததுகுரூன மா அகூலு லக்கும், உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நீங்கள் வெகு சீக்கிரத்தில் விளங்கிக் கொள்வீர்கள். ஆனால் அன்னைக்கு நீங்கள் விளங்கிக்கிட்டு கை சேதப்பட்டு வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. திருந்த வேண்டிய இடம் இங்கே துனியாவை விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நான் திருந்திட்டேன் அப்படி சொன்னால் அதனால் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது? நான் என்னுடைய காரியங்களை அல்லாஹ்வின் பக்கமாக நான் ஒப்படைக்கிறேன். அமரி இலல்லாஹ், என்னுடைய காரியங்களை அல்லாஹ்வின் பக்கம் நான் ஒப்படைக்கின்றேன். அல்லாஹ்வின் மீது தான் நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். எல்லா காரியங்களிலேயும் அந்த அல்லாஹ் தஆலா இடத்திலே தான் நான் உதவி தேடிக்கொண்டு இருக்கின்றேன். அல்லாஹ்வை தவிர உங்கள் யார் கூடயும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் உங்களுடைய காரியங்களை வெறுக்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களினுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத், யார் ஹிதாயத்துக்கு சொந்தக்காரனோ அவனுக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டுகிறான். யார் வழிகேட்டுக்கு உரியவனோ அவன் ஹிதாயத்தை விட்டும் தடுக்கப்படுகின்றான். அல்லாஹ்வினுடைய எல்லா காரியங்களும் ஹிக்மத்துகள் நிறைந்தவைகள் தான், ஞானங்கள் நிறைந்தவைகள் தான். அல்லாஹ் போடக்கூடிய எல்லா திட்டங்களும் அது நலவின் திட்டங்கள் தான், நலவுக்காக வேண்டிதான் இருக்கும். அந்த மூமினான மனிதர், அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனிகள் அவர்களுடைய சூழ்ச்சிகளிலே இருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். ஃபவகாஹுல்லாஹு ஸய்யாத்தி மா மக்கரு, அவர்களுடைய சூழ்ச்சிகளிலே இருந்து அல்லாஹ் தஆலா அவரை காப்பாற்றினான். உலகத்திலேயும் காப்பாற்றக்கூடியவன் அந்த அல்லாஹ் தான், மறுமையிலேயும் காப்பாற்றக்கூடியவன் அந்த அல்லாஹ் தான். ஃபிரௌனுடைய கூட்டத்தை சேர்ந்த அந்த மூமினான மனிதர், அவரை அல்லாஹ் உலகத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றிய போது அல்லாஹ் இவரையும் காப்பாற்றினான். ஆகிரத்துடைய வேதனையில் இருந்தும் அல்லாஹ் தஆலா நாளைக்கு அவரை காப்பாற்றுவான். ஆனால் மற்ற எல்லா ஃபிரௌனுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எல்லாத்தையுமே நைல் நதியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை முக்கி எடுத்தான், அவர்களை மௌத்தாக்கினான், நரகத்திலே கொண்டு போய் அல்லாஹ் தஆலா சேர்த்தான். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், வஹாகபி ஆலி ஃபிரௌன சூல் அதாப் அன்னாரு யுரதுன அலைஹா உதுப்பம் வாஷியா. கபருடைய வேதனையை பற்றி இந்த இடத்துல உலமாக்கள் நிறைய சொல்கிறாங்க. அன்னாரு யுரதுன அலைஹா உதுப்பம் வாஷியா, ஒவ்வொரு காலையிலேயும் மாலையிலேயும் அவர்களுடைய ஆத்துமாக்கள் அது நரகத்தின் பக்கமாக கொண்டு வரப்படுகிறது. கியாமத் நாள் வரையிலும் இந்த வேதனை அவர்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். காலையிலும் மாலையிலும் நரக நெருப்புக்கு முன்னால் அவர்களுடைய ஆத்மாக்கள் கொண்டு வரப்படுகின்றன. கியாமத் நாள் வரையிலும் இந்த வேதனை அவர்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். கியாமத்துடைய நாள் அவர்களுடைய ரூஹையும் ஆத்மாவையும் அவர்களுடைய உடம்பையும் நரகத்திலே கொண்டு போய் போடப்படும். அந்த நாளிலே அவர்களிடத்திலே சொல்லப்படும், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களே, கடுமையான வேதனையை நீங்கள் சுவையுங்கள், கடுமையான வேதனையிலே புகுந்து விடுங்கள் என்பதாக சொல்லப்படும். யௌம தகூமு ஸாஅ, கேள்வி கணக்குடைய நாள், நிலை பெறும் நாளில் அத்கிலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அஸாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களே கடுமையான வேதனையிலே புகுந்து விடுங்கள் என்பதாக அவர்களிடத்திலே சொல்லப்படும். இந்த ஆயத்தை வச்சு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்காரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆலமுல் பர்ஸஹ், அதாவது கபருடைய வேதனை அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்தை ஒரு பெரிய ஆதாரமாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்காரர்கள்
இந்த ஆயத்தை சொல்லுகின்றார்கள். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகம் வைக்க வேண்டும். சில ஹதீஸுகளிலே சில தலையங்கங்கள் வந்திருக்கிறது. அந்த தலையங்கங்கள் மூலமாக என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னால், கபருடைய வேதனையினுடைய இல்ம் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனா முனவராவுக்கு ஹிஜ்ரத் செய்ததற்கு பின்னால் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்தது. ஆனால் இந்த ஆயத்து பார்த்தீங்க அப்படின்னா மக்காவிலேயே இறக்கப்பட்ட ஆயத்து இந்த ஆயத்து. ஸோ அதற்கு பதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆயத்தின் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, இணை வைக்கக்கூடியவர்களுடைய ஆத்மாக்கள் காலையிலும் மாலையிலும் நரகத்துக்கு முன்னால் கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிகிறது. முழுமையாக வேதனை இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது தொடர்ந்து வேதனை இருக்குதுங்கிறது இந்த ஆயத்தில் சொல்லப்படலை. தொடர்ந்து வேதனை இருக்கா இல்லையா, அதே மாதிரி வேதனை கபருடைய வேதனை அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு மட்டும்தானா, இல்லை உடம்புக்கும் சேர்த்து அந்த வேதனை இருக்கின்றதா, இதனுடைய இலும் அது அல்லாஹ் தஆலாவின் புறத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனா முனவராவுக்கு போனதுக்கு அப்புறமேல தான் அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியப்படுத்தினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லியும் இருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸை சேர்த்து வைத்து பார்க்கும்போது என்ன தெரிகின்றது அப்படின்னா, கபருடைய வேதனையாகட்டும் கபருடைய நன்மையாகட்டும் அது ரூஹுக்கும் தான் கிடைக்கிறது, உடம்புக்கும் தான் கிடைக்கின்றது. இதுதான் ஹக்கான விஷயமும் கூட. இப்போ அந்த ஹதீஸுகளில் ஒரு சில ஹதீஸுகள் சொல்கிறேன் கேளுங்க. முஸ்னத் அஹ்மதில் இருக்கின்றது, ஒரு யஹூதி பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வருவாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களிடத்துல ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த யஹூதி பெண்மணி அந்த பெண்மணி சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா உங்களை கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றுவானாக அப்படின்னு சொல்லி இப்படி துவா செய்வாங்க. ஒரு நாள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், கியாமத்துக்கு முன்னால் கபரிலேயும் வேதனை இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. யார் உனக்கு இருக்குதுன்னு சொன்னது அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யஹூதி பெண்மணியுடைய அந்த இதை சொன்னாங்க. வருவாங்க, இந்த மாதிரி துவா செய்வாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஹூதுகள் யூதர்கள் அவர்கள் பொய்யர்கள், அவர்கள் அல்லாஹ்வின் விஷயத்திலேயே பெரிய பொய்யை அவர்கள் இட்டு கட்டக்கூடியவர்கள், கியாமத்துக்கு முன்னால் எந்த வேதனையும் இல்லை அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிந்ததுக்கு அப்புறமேல ஒரு வாட்டி ஸுஹருடைய நேரத்தில் நபி அவர்கள் துணியை சுற்றி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய கண்கள் செவந்து போய் இருந்தது. நபி அவர்கள் உரத்த குரலிலே சொன்னார்கள், கபரு இருக்கின்றதே அது அமாவாசை இருட்டை போல, அந்த கபரு இருள் நிறைந்ததாக இருக்கிறது. மக்களே, நான் எதை அறிகின்றேனோ அதை நீங்கள் அறிந்தால் அதிகமாக அழுவீர்கள், கம்மியாக சிரிப்பீர்கள். மக்களே, கபருடைய வேதனையிலே இருந்து அல்லாஹ் தஆலா இடத்திலே பாதுகாவல் தேடுங்கள் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. நம்புங்கள், கபருடைய அதாப் என்பது ஹக்கானது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையும் அதுதான். கபருடைய வேதனைங்கிறது உண்மை. அதாபுல் கபர் ஹக்குன், கபருடைய வேதனை என்பது ஹக்கான விஷயம். இதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையும் கூட. ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது, யஹூதி பெண்மணி ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பொருள் வாங்கினாங்க. அப்போ ஆயிஷா அம்மா கொடுத்தாங்க. அப்போ அந்த பெண்மணி இதே மாதிரி துவா செஞ்சாங்க. கொஞ்ச நாள் கழிந்ததற்கு அப்புறமேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு வஹி வந்தது, உங்களை கபரிலே சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி. இந்த சோதனை தான் கபருடைய வேதனை. ஸோ இந்த ஹதீஸுகள் ஆயத்துகள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது நான் சொன்ன இந்த விளக்கம்தான் அதாவது கபரில் வேதனை என்பது உண்டு. நன்மை செஞ்சவங்களுக்கு சொர்க்கத்தினுடைய அந்த நேமத்துகள் கிடைக்கும்.
பாவம் பண்ணவர்கள், காபிர்கள், முஷ்ரிக்குகள், அவர்களுக்கு கபருடைய வேதனை என்பது உண்டு. ரெண்டாவது ஒரு விளக்கம் இதுக்கு என்ன அப்படின்னா, அன்னாரு யோரதூன அலைஹா அந்த ஆயத்து இருக்குது. அதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், காஃபிர்கள் குஃபார்கள் இருக்கிறார்களே, ஆலமுல் பர்ஸஹ்ல அவர்களுக்கு வேதனை உண்டு. ஆனால் இந்த ஆயத்தை வச்சு நம்ம இதை ப்ரூஃப் பண்ண முடியாது. அதாவது மூமின்களுக்கும் கபரில் அவங்களுக்கு வேதனை இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இது காஃபிர் சம்பந்தமாக இறங்கின ஆயத்து. அன்னாரு யோரதூன அலைஹா வதுபம் அஷியா வயோம தப்பூமு சா. இது ஆல ஃபிரௌன் காஃபிர்களை பற்றி தான் இது சொல்லப்பட்ட ஆயத்து. இதை வச்சு மூமின்களுக்கும் வேதனை இருக்கிறது கபரில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அப்போ இது ஹதீஸை கொண்டு தான் அது ஊர்ஜிதமாகிறது. மூமினாக இருந்தாலும் காஃபிராக இருந்தாலும் அவங்களுக்கு கபரில் வேதனை உண்டு. தப்பு பண்ணால் கபரில் வேதனை தான். முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் ஒரு யஹூதி பெண்மணி ஆயிஷா அம்மா அவங்கக்கிட்ட இருந்தாங்க, உட்கார்ந்துருந்தாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, என்ன உங்களுக்கு தெரியுமா, கபரிலேயும் சோதனைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னாங்க. இதை கேட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கபரில் வேதனை இருக்கா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்புறம் நபி அவர்கள் கூறினார்கள். அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, யஹூதி பெண்மணி மாதிரி கபரில் சோதிக்கப்படும் அப்படின்னு ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லலை. அப்புறமேல கொஞ்ச நாள் கழிந்ததற்கு அப்புறமேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களே நீங்கள் கபறுகளிலே சோதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ் தஆலா இடத்துல பாதுகாப்பு கேளுங்கள் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ ஆயத்தை கொண்டு என்ன தெரிகின்றது அப்படின்னு சொன்னால், ரூஹுக்கு, ஆத்மாவுக்கு அன்னாரு யோரதூன அலைஹா வதுப்பம் அஷியா, ரூஹுக்கு இருக்கின்றதே நாளைக்கு மறுமையில் அந்த கபரில் அது வேதனை இருக்கிறது. அதே மாதிரி உடம்புக்கு வேதனை இருக்குது அப்படிங்கிறது அந்த ஆயத்தை கொண்டு தெரியலை. வெறும் ரூஹுக்கு மட்டும்தான் வேதனை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு, இது மக்காவில் இறங்கின ஆயத்து, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் மூலமாக நபி அவர்கள் சொன்னார்கள், கபருடைய வேதனை உடம்புக்கும் இருக்குது, உடம்புல இருந்த அந்த ரூஹுக்கு, அந்த ஆத்மாவுக்கு, ரெண்டுக்குமே அந்த வேதனை என்பது உண்டு என்பது நபி அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக தெரிகிறது. ஸோ நபி அவர்கள் அதுக்கப்புறம் மேலே அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் அஸாபில் கபர் வ மின் அஸாபின் நார் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இந்த மாதிரி துஆக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ்வை நீ காப்பாற்று அப்படி சொல்லியெல்லாம் நிறைய துஆக்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் கபருடைய தண்டனை என்பது ஹக்கானது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையும் அதுதான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அலம். அல்லாஹ்வுக்கு அதுக்கு மேலே வெளிச்சம். இன்னும் சில விளக்கங்கள் கூறணும், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.